வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் பிரதான செய்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்கால திட்டம் குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி விசேட கலந்துரையாடல். අතුරුලිය රතන තේරர் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை. එක්සත් ජාතික පක්ෂය කියනවනම් පාර්ලිමේන්තු විසුරුවා හරින්නේ කියලා අපට සිද්ධ වෙනවා මේ අභිලාෂය ඉෂ්ට කිරීම සඳහා අලුත් ආණ්ඩුවක් පවතින පාර්ලිමේන්තුවෙන් බිහි කරන්න. நியமனங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படாத நிலையில் வடமேல் மற்றும் கிழக்கு மாகாண சபையில் அமளி துமளி. யாழ்குடா நாட்டில் இடம்பெற்ற சட்டவிரோத மணல் அகழ்வுடன் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தேவானந்தா தொடர்புபட்டுள்ளதாக முறைப்பாடு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பில் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஒற்றுமையுடன் கட்சியை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியதாக ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்தார். இது தொடர்பிலான விரிவான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாரகம்பேட்டை விகாரைக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் சிலரை அழைத்துச் சென்றிருந்தார். உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் சிலர் இன்று பகல் அபேராமிற்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியதுடன் பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலரும் இதில் பங்கேற்றிருந்தனர். கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு மஹிந்த ராஜபக்ச பதிலளித்தார். තවමත් ප්‍රේක්ෂකයෙක්. සංශෝධනය යටතේ නව මැතිවරණ ඇතුළත ඔබතුමාට වාසිදායකයි. හරිම වාසි. මට පහසුම අපිට පහසුම එක තමයි මේ අලුත් ක්‍රමයේ යටතේ මැතිවරණයක් තියෙන්නේ. ඒ කියන්නේ ඔබතුමා මැතිවරණයකට එන්නේ අලුත් ක්‍රමයේ අවශ්‍ය නෑ දෙකම. මොකද මට ඇහුන්නේ නෑ ඒක. ඔබතුමා කියන්නේ මැතිවරණයකට එන්නේ අලුත් ක්‍රමයේ. මම කියලා දියවද නෑ දෙකම පහසුයි අපිට ඕන කෙනෙකුට. පක්ෂයට පහසුයි. ඒ කියන්නේ මැතිවරණ පත්‍රිකා දෙකක් කියන ආණ්ඩු පක්ෂයේ ඉන්න අයට අමාරුයි. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அளிக்கும் ஒப்பந்தம் ஒன்றை மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரின் குழுவினர் பொறுப்பேற்றுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி, ஜாத்திக ஏல உரிமைய, முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய அனைத்து கட்சிகளும் இல்லாதொழிக்கும் பொறுப்பை மஹிந்த ராஜபக்ஷ அன்று பொறுப்பேற்றிருந்தார். அவருடைய இரத்தத்துடன் இந்த விடயம் கலந்துள்ளமையால் இன்று அவரும் அவரின் குழுவினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சீரழிக்கும் ஒப்பந்தத்தை பொறுப்பேற்றுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அளிக்காவிடின் நித்திரை வராது. அதனையே கடந்த வெள்ளிக்கிழமை மாத்திரை இல்லைமால் காணக்கூடியதாக இருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தும் நடவடிக்கைக்கான ஒப்பந்தத்தை தினேஷ் குணவர்தன, வாசுதேவ நாணேக்கார, விமல் வீரவங்ச ஆகியோர் சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றனர். அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாக பிளவுபட்டு இன்று அழிவுக்குட்பட்டுள்ளது. நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை அடுத்த மாதம் 6ஆம் தேதி முன்னெடுக்க கட்சித் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை அடுத்த மாதம் 3ஆம் வாரம் முன்னெடுப்பதற்கு கட்சித் தலைவர்கள் தீர்மானித்ததாக பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவிக்கின்றார். இன்று காலை நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது இது தொடர்பில் சபை முதல்வர் அறிவித்ததாக சந்திம வீரக்கொடி கூறினார். யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத மணல் அகழ்வோடு பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்புபட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி M.A. சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் நிதி அறவீடு தொடர்பில் ஊழல் ஒழிப்பு குழு செயலகத்திடம் முறைப்பாடொன்றை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன், பருத்தித்துறை பிரதேச சபையின் தவிசாளர் பூபாலசிங்கம், சஞ்சீவன் உள்ளிட்ட சிலர் இந்த முறைப்பாட்டை முன்வைத்தனர். 2007ஆம் ஆண்டு முதல் கடந்த வருட இறுதி வரை மகேஸ்வரி நிதியத்தினால் சட்டவிரோதமாக மணல் அகழ்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் மக்களிடமிருந்து முறையற்ற வகையில் அதிக நிதி அறவிடப்பட்டதாகவும் இந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
யாழ் மாவட்டத்திலே 2007ஆம் ஆண்டு பகுதியிலே இருந்து சென்ற வருடம் இறுதி வரைக்கும் சட்டவிரோதமாக மணல் அகழ்விலே ஈடுபட்டிருந்த மகேஸ்வரி நிதியத்துக்கு எதிராக பருத்தித்துறை பிரதேச சபை தலைவர் திரு சஞ்சீவன் ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கிறார். சட்டவிரோதமான மணல் அகழ்வு என்பதற்கு அப்பாலே ஏராளமான பணம் மகேஸ்வரி நிதியத்தினாலே பொதுமக்களிடத்திலிருந்து அறவிடப்பட்டிருக்கிறது. இது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள்தான் இதற்குரிய முதன்மையானவர். ஆரம்பத்திலே மகேஸ்வரி நிதியம் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருந்தது. இடையிலேதான் அது கூட்டிணைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக பாராளுமன்ற அங்கீகாரம் பெற்றது. அப்படி இருந்தாலும் இந்த மணல் அகழ்வுக்கான பணம் பிரதேச சபைக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. பல்வேறு அரசாங்க நிறுவனங்களுடைய அனுமதிகள் பெற வேண்டியதாக இருந்தது. இடைக்கிடையே சில அனுமதிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் முழுமையான சட்டத்து தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யாமல் பணம் அறவிடுவதற்காகவே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இது இயங்கி இருக்கிறது. இதனாலே பொதுமக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமளவான பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக. 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 200 ரூபாய் அளவிற்கு கொடுக்க வேண்டிய அந்த மணலுக்கான விலையினை யாழ்ப்பாணத்து பகுதி மக்கள் 13,000 சொச்ச இந்த விலைக்கு மணலை சட்டத்துக்கு முரணாக வாங்கியிருக்கிறோம். அதே சமயம் அந்த இடங்களிலே சட்டத்துக்கு முரணான வகையிலே மணல் அகலப்பட்டிருக்கின்றது. பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்படவில்லை. சுற்றுச்சூழல் அதிகார சபையிலே பூரணமான எந்த விதமான நிபந்தனை கொடுக்கப்பட்ட இருந்த போதும் அந்த நிபந்தனை எதுவும் அமுல் செய்யப்படவில்லை. கையினால் மணலை அகழ்வதற்கான அனுமதி மாத்திரமே கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதும் அவர்கள் இயந்திரத்தினை வைத்து அங்கே மணல் அகழ்ந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இயற்கை வளத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே மரங்களை வெட்டியிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தை கலைத்து மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டை அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெளிவூட்டினார். மக்கள் தேர்தல் ஒன்றை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். பாராளுமன்றத்தில் அன்று ஆளும் தரப்பினரும் எதிர்த்தரப்பினரும் சபாநாயகரும் இணைந்து தேர்தல் ஒன்று வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்திருந்தனர். இதற்கிடையில் தற்போது நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருகின்றனர். 20வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து கருத்துக்களை முன்னிலைப்படுத்துகின்றனர். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை முன்னிலைப்படுத்தி அவர்களது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுகின்றது. பாராளுமன்றத்தை கலைத்து மக்களின் நம்பிக்கை யார் பக்கம் இருக்கின்றது என்பதனை உறுதி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு அன்றைய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. தேர்தல் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்க தவறும் பட்சத்தில் புதிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நேரிடும் என அத்துரலி ரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு முன்னர் குறைந்தபட்சம் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என இன்று நடைபெற்ற தூய்மையான நாளைய தினத்திற்கான தேசிய சபையின் ஊடக சந்திப்பின் போது ரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே நாம் வெற்றி பெற்றோம். கடினமான சவால் மிக்க விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே தவிர இலகுவான விடயங்கள் எமக்கு தேவையில்லை. அதனால் பாராளுமன்றத்தை கலைத்தால் பரவாயில்லை. ஆனால் 20வது அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அதனை கலைத்தால் நன்றாக இருக்கும். அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியாத காரணத்தினாலேயே பாராளுமன்றத்தை கலைக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. அவ்வாறாயின் எமது அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. பொது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் உடனடியாக 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அத்துரலியை ரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இறந்தவர்களின் நினைவு கூறும் நிகழ்ச்சி நிரல் மாத்திரமே உள்ளது. பிரதான இரு கட்சிகளுக்கு இடையில் குறைந்தது பொது இணக்கப்பாட்டையினும் ஏற்படுத்தியிருக்கலாம். கிடைத்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படுவதற்கு பதிலாக பாராளுமன்றத்தின் காலத்தை விரயமாக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடும் நிலைமை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் இன்று பெரும் கூத்தாக மாறியுள்ளது. இந்த நிலைமையை நாம் உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும். குறிப்பாக 20வது அரசியலமைப்பு சட்டம் மூலம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். விருப்பு வாக்கு முறைமையை ரத்தாகும் திருத்தமாகும். பிரதான இரு கட்சிகளை மாத்திரம் மகிழ்விக்கும் வகையிலோ அல்லது சிறிய கட்சிகளை மகிழ்விக்கும் வகையிலோ வழிமுறைகளை கொண்டு வர முடியாது. இந்த தேர்தல் முறையை கொண்டு வரும் பொருட்டு விகிதாசார தேர்தல் முறையில் இருந்து சாதகமான விடயங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் அனைவரும் புரிந்துணர்வை ஏற்படுத்த
உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ள அரசியலமைப்பு திருத்தத்தை முறையாக நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சி தொடர்பில் புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த முடியும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் தொடர்பிலான உயர்ஸ்தானிகர் சையத் ராத் அல் ஹுசைன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 29வது அமர்விலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கத்தினால் அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனை முறையாக நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சி தொடர்பில் புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த முடியும். செப்டம்பர் கூட்டத்தொடரில் நான் சமர்ப்பிக்கவுள்ள அறிக்கைக்கு முன்னதாக பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான நம்பிக்கையானதும் வெளிப்படைத்தன்மை கொண்டதுமான வழிமுறையொன்றை தயாரிப்பதற்காக மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும். அனைத்து அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் அவர்களது குடும்ப அங்கத்தவர்களின் முழுமையான ஒத்துழைப்பை பெற்று இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என நான் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றேன். செய்திகள் தொடர்கின்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பில் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஒற்றுமையுடன் கட்சியை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியதாக ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்தார். இலங்கை மன்றக் கல்லூரியில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஒரு மணித்தியாலத்துக்கு அதிக நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ඉදිරියේ එළඹෙන මැතිවරණයක් සම්බන්ධයෙන් පක්ෂයේ සූදානම් වෙන්නේ කෙසේද කියන කාරණය. அடுத்த தேர்தலுக்கு கட்சி எவ்வாறு தயாராக வேண்டும் என்பது தொடர்பில் ஆராயப்பட்டது. ஜனாதிபதி உரையாற்றிய பின்னர் சபையில் இருந்த மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் குமாரவெல்கம மற்றும் லக்ஷ்மண் செனவிரத்ன ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். அதன் பின்னர் ஜனாதிபதி மீண்டும் கருத்துக்களை எடுத்துக் கூறினார். கட்சியில் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். தேர்தல் செயற்பாடுகளில் முன்னாள் ஜனாதிபதி எவ்வாறு தொடர்புபடுவார் என்பது தொடர்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தற்போதைய ஜனாதிபதி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆகியோருக்கிடையில் கட்சியின் ஒற்றுமைக்காக எதிர்காலத்தில் செயற்படுவதற்காக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. හිටපු ජනාධිපතිතුමත් මෛත්‍රීපාල සිරිසේන වර්තමාන ජනාධිපතිතුමත් අතර පක්ෂයේ එකමුතුභාවය සම්බන්ධයෙන් ඉදිරියට කටයුතු කිරීම සම්බන්ධයෙන් වැඩිදුරටත් සාකච්ඡා කරන්න. அதற்காக குமார் வேல்கம, டிபி ஏக்கநாயக்க, டிலான் பெரேரா மற்றும் WDG செனவிரத்ன ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவத்துடன் மஹிந்த ராஜபக்சவையும் இணைத்துக் கொண்டு இந்த வெற்றிக்காக பயணிப்பதற்கு கட்சி தீர்மானித்துள்ளது. கட்சி இந்த தீர்மானத்தை எடுப்பதை போன்று யார் பிரதமர் என்பது தொடர்பிலும் சரியான தீர்மானம் எடுக்கப்படும். එතනදී අතිගරු ජනාධිපතිතුමා පාක්ෂිකයන්ට පැහැදිලි කරලා දුන්නා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடாமல் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என இதன்போது ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். கட்சியில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டு கட்சியின் ஒற்றுமையை மேலும் பலப்படுத்தும் வகையில் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி கூறினார். அதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியை பாராளுமன்ற கட்டட தொகுதியில் சந்தித்த போது இந்த பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து சந்தர்ப்பம் உள்ளதாக ஜனாதிபதி கூறியிருந்தார். கட்சியில் காணப்படும் கருத்து வேறுபாடுகளை நீக்கி முன்னோக்கி பயணிக்க முடியும் என்று கூறியிருந்தார். எனவே அந்த சந்திப்பு ஒரு ஆரம்பமாக அமைந்தது. எனவே இன்று நியமிக்கப்பட்ட குழுவினூடாக அடுத்த தேர்தலையும் ஏனைய விடயங்களையும் ஒரே கட்சியாக வெற்றிகரமாக எதிர்நோக்க முடியும் என்று நினைக்கிறேன். வவுனியாவிலும் புத்தளத்திலும் 2 கோயில்கள் உடைக்கப்பட்டு பணம் மற்றும் நகை கொள்ளையிடப்பட்டுள்ளன. வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தின் கதவு நேற்றிரவு உடைக்கப்பட்டு நகைகள், வெள்ளிக்கவசம், பணம் ஆகியன கொள்ளையிடப்பட்டுள்ளன. மூலஸ்தான விக்கிரகத்திற்கும் சேதம் விளைவிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீ நரசிம்மர் ஆலய வருடாந்த பொங்கல் விழாவுக்கான ஏற்பாட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை புத்தளம் உடப்பு செல்வபுரம் நாகதம்பிரான் ஆலயம் இன்று அதிகாலை அடையாளம் தெரியாதவர்களால் உடைக்கப்பட்டு நகைகள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இன்று அதிகாலை ஆலயத்தில் நடை திறப்பதற்காக சென்ற குருக்கள் கொள்ளைச் சம்பவம் தொடர்பில் நிர்வாகத்தினருக்கு அறிவித்துள்ளார்.
சந்தேக நபர்கள் ஆலயத்தின் பிரதான கதவு மற்றும் மூலஸ்தான கதவு ஆகியவற்றை உடைத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மூலஸ்தானத்தில் உள்ள விக்கிரகத்திற்கு அணிவிக்கப்பட்டிருந்த நகை மற்றும் விக்கிரகத்திற்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த தங்க தகடு ஆகியனவும் கொள்ளையிடப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக முந்தல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அண்மைக்காலமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோயில்கள் உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டிருந்தன. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இரவு மட்டக்களப்பு சித்தாண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தின் சிலைகள் தங்கத்தகடு உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டன. தெனியாய ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தின் பூட்டை உடைத்து மூலஸ்தானத்தில் உள்ள விக்கிரகத்தில் இருந்த தங்க நகைகள் மற்றும் உண்டியலில் இருந்த பணம் என்பன மார்ச் மாதம் 9ஆம் தேதி திருடப்பட்டன. தொடர்ந்து தெனியாய பல்லிகம ரத்நாயக்க பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு உடைக்கப்பட்டு 2 உண்டியல்களில் இருந்த பணம் திருடப்பட்டது. மறுநாளான மார்ச் 12ஆம் தேதி இரவு தெனியாய டவுன்சைட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அம்மனின் தாலி மற்றும் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டது. மார்ச் 15ஆம் தேதி தெனியாய என்செல்வத்த சின்னத்தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு தங்க நகை சூறையாடப்பட்டன. மறுநாளான 16ஆம் தேதி தெனியாய EW பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய உண்டியலில் இருந்த பணம் கொள்ளையிடப்பட்டது. அதே நாள் தெனியாய அல்பந்தன்ன ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு அம்மன் கழுத்தில் இருந்த 2 பொட்டு தாலி கொள்ளையிடப்பட்டன. 3வது கொள்ளை சம்பவம் தெனியாய என்செல்வத்த சின்னத்தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்றது. இதேவேளை அம்பாறை நட்பிட்டிமுனை ஸ்ரீ அம்பலத்தடி விநாயகர் ஆலயத்திலும் மார்ச் 16ஆம் தேதி கொள்ளையடிக்கப்பட்டது. 17ஆம் தேதி தெனியாய கொலன்ன ஹேஸ் தோட்டத்தில் உள்ள லோன்போர்ட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தங்க ஆபரணங்கள் திருடப்பட்டன. திருகோணமலை சீனன்கூடாவின் சித்தி விநாயகர் ஆலயத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு விக்கிரகம் மற்றும் உண்டியல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி களவாடப்பட்டது. பண்டாரவளை ஊவா ஐலண்ட்ஸ் தோட்டத்தில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்த பணம் திருடப்பட்டது. அதே நாள் பண்டாரவளை நெலுவ தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கதிர்வேலாயுத ஆலயத்திலும் கொள்ளையடிக்கப்பட்டது. மே மாதம் 15ஆம் தேதி அதிகாலை கிளிநொச்சி முரசுமோட்டை சேற்றுக்கண்டி முத்துமாரியம்மன் ஆலயம் உடைக்கப்பட்டு அம்மனின் நகை உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டன. லிந்துலை ஊவாகலை கீழ்பிரிவு தோட்டத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நகைகளும் பணமும் இந்த மாதம் 7ஆம் தேதி கொள்ளையிடப்பட்டன. கண்டியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அமைச்சர் பி திகாம்பரம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். මොනවරේ වැරදි තියෙනවා ඩක්කලා තමයි. මම කතා කරා මේ මුමින්දට කොට වටියා මේ මේ ක්‍රමය අතර නෑ මේ කුඩුකාරය යනවා සල්ලිකාරය ගංජාකාරය යනවා කියලා කියන්නේ. මම කිව්වා මේ කුඩුකාරය ගංජාකාරය සල්ලිකාරය එන්නේ මේ ක්‍රමය අතර නෙවෙයි. මනාප ක්‍රමය අතර කියන්න බෑ නේද? එතකොට ඒකට හොඳ කටියට දුන්නා නම් ආන්නේ නායකවරු කොට දෙන්න. අනිවාර්යයෙන් නායකවරු නායකලා පක්ෂ නායකවරු දෙන්න හොඳ කටියට. අයි කුඩුකාරය දෙන්නේ. ඒක දානවා. இளைஞர்கள் உள்ளிட்ட புகலிட கோரிக்கையாளர்களோடு பயணித்த படகை திசை திருப்பதற்கு லஞ்சம் வழங்கியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு குறித்த தமது கேள்விகளுக்கு ஆஸ்திரேலியா உரிய தெளிவுபடுத்தல்களை வழங்கவில்லை என இந்தோனேஷியா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்தோனேஷியாவின் எல்லை பாதுகாப்பு நடைமுறைகள் உரிய வகையில் இல்லாமையே இதற்கான காரணம் என ஆஸ்திரேலியா வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் குற்றம் சாட்டியுள்ளார். புகலிட கோரிக்கையாளர்களுடன் பயணித்த படகை சர்வதேச கடற்பரப்பில் திசை திருப்புவதற்கு ஆஸ்திரேலிய குடிவரவுத்துறை அதிகாரிகள் இந்தோனேஷிய கப்பலோட்டிகளுக்கு லஞ்சம் வழங்கியதாக படகில் இருந்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் தெரிவித்தார். பணத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் கப்பலோட்டிகள் தம்மை இந்தோனேஷியாவுக்கு மீள அழைத்து சென்றிருந்ததாக தடுப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கூறியிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஆஸ்திரேலிய எதிர்க்கட்சிகள் ஐநா சபை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு வலியுறுத்தியிருந்தனர். இருப்பினும் அந்த குற்றச்சாட்டுகளை ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் முற்றாக நிராகரித்திருந்தார். நான் இதனை மீண்டும் கூற வேண்டும். இந்த விடயம் குறித்து நீங்கள் என்னிடம் எத்தனை தடவையினும் கேட்க முடியும். நான் முகவர் நிலையங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டிய நிலையில் உள்ளேன். அதை விடுத்து அதனை புறக்கணிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. அகதி படகுகளின் வருகையை தடுக்கவே முயற்சிக்கின்றேன், அதனை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அல்ல. இந்தோனேஷியாவுடன் நான் நெருங்கிய தொடர்புகளை எண்ணியுள்ளேன். அதனை குழப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. அதுவே ஆஸ்திரேலியாவின் பிரதமர் என்ற வகையில் அதுவே எனது கடமையாக உள்ளது. அனைவரது திருப்தியை கருத்தில் கொண்டு மீண்டும் ஒருமுறை இதனை கூறுகின்றேன். ஆஸ்திரேலிய முகவர் நிலையங்கள் அனைத்தும் நமது நாட்டின் சட்டத்தை பின்பற்றிய செயற்பட்டுள்ளன என்பது குறித்து நான் நம்பிக்கையாக உள்ளேன்.
போர் நிகழும் காலத்தில் மாத்திரம் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. போரை சந்தித்த ஒரு சமூகம் பல வருடங்கள் கடந்தும் அதன் பாதிப்புகளிலிருந்து மீள முடியாதிருக்கின்றது. போரினால் காயமடைந்த ராமானியத்தின் குடும்பம் பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. செத்து போவோம் 5 பேர் வேறு உயிரோடு நாங்கள் இருப்போம். எங்களால என்ன ஏழுமே இதுதான் எங்களை கடைசி ஒன்றும் செய்யலாது எங்களால. கிளிநொச்சி சாந்தபுரத்தில் வசித்து வரும் ராமானுஜத்திற்கு வயது 65, மனைவி எலிசபெத் ராணிக்கு வயது 56. 6 பிள்ளைகளை கொண்டது இவர்களின் குடும்பம். 1990ஆம் ஆண்டு கிளிநொச்சி 3ஆம் வாய்க்கால் பகுதியில் விமான தாக்குதல் ஒன்றின் போது ராமானுஜத்தின் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டது. அதன் பின்னர் சில காலங்கள் வேலை செய்தாலும் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் ராமானுஜம். காயத்தின் மீது காயமாய் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போதும் ராமானுஜத்தின் குடும்பம் பாதிக்கப்பட்டது. ராமானுஜத்தின் 2 பிள்ளைகள் விஸ்வமணி பகுதியில் இடம்பெற்ற ஷெல் தாக்குதலினால் காயமடைந்தனர். தொடர்ச்சியான இடம்பெயர்வு ராமானுஜத்தை மேலும் நோயாளியாக்கியதோடு அவரால் முழுமையாக நடக்க முடியாத நிலைமைக்கு ஆளாக்கியது. மகள் ஒருத்தி எரிகுண்டில் பாதிக்கப்பட்டு ஒற்றை கண்ணின் பார்வையை இழந்த நிலையில் வாழ்கிறார். இந்த இடம்பெயர்வோட அவரால் துப்புரவா இயலாது. இந்த செல்லடியில பங்கர் வழிய விழுந்து எலும்பி அவரால் எந்த வேலையுமே செய்ய இயலாது. 2 பிள்ளைகள் நல்லாவே 2 பேரும் காயப்பட்டுட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை. அவருக்கு கால் முறிஞ்சி அவருக்கு தகரம் வச்சு காலுக்கு பூட்டி இருக்கு. இப்ப மகள் ஒரு ஆளுக்கு 2 காலுமே அவதான் கடைசி. அவாக்கு 2 காலுமே இந்த பின்னுக்கு இந்த இதை சதைன்ற சாமான் இல்ல. இந்த புள்ள இந்த எரி உண்டு அடிச்சதால கண் 2ம் அதுக்கு 2 கண்ணுமே தெரியாது, துப்புரவா தெரியாது. தொடர்ச்சியாக பாதிப்புகளை சந்தித்து நெருக்கடியின் மத்தியில் வாழும் ராமானுஜத்துக்கு வீட்டு திட்டம் உள்ளிட்ட அடிப்படை உதவிகள் கூட இதுவரை வழங்கப்படவில்லை. அன்றைக்கு நான் போய் 400 ரூபாய்க்கு வேலை செய்து வந்துதான் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு சாமான் வேண்டி நாங்க சமைச்சு சாப்பிடுறது. மனசு உழைச்சு கொண்டு வந்து அங்க 400 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்து அந்த வருமானத்துலதான் ஏதோ கஞ்சோ தண்ணியோ எதென்றாலும் சாப்பிட்டு கொள்றாரு. யுத்தம் தின்ற இந்த குடும்பங்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட அரசாங்கம் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பு. வளர்ற பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இனி வர போற மாறி இந்த மாறிக்குள்ள நீங்க வந்து பாருங்க. இந்த வீட்டை எப்படி இருக்க வந்துட்டு ஒருக்கா வந்து பாருங்க. வீட்டுக்குள்ள கால் வைக்கல, அதுக்கு கீழே விரிக்க ஒரு தரப்பால் குடி இல்லை எங்களுக்கு. தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் மக்கள் முன்வைத்த கருத்துக்கள் அடுத்து. දැන් තියෙන මැතිවරණ ක්‍රමය ගත්තම සල්ලි තියෙන මිනිස්සු කුඩුකාරයෝ තමයි පාර්ලිමේන්තුවට වැඩිපුරම එන්නේ. ව්‍යවස්ථා සංශෝධනයේදී එක්සත් ජාතික පක්ෂයේ හැසිරීම පිළිබඳව අපට නම් සෑහීමකට පත් වෙන්න බෑ. இங்க விருப்பு வாக்கு முறை தடை செய்யப்பட வேணும். தடை செய்யப்பட்டா மட்டும்தான் பாராளுமன்றத்துக்கு படித்தவர்களும் புத்திஜீவிகளும் உள்ளிருக்கப்படுவார்கள். இதால நம்ம 20 சீர்திருத்தத்துல விருப்பு வாக்கு முறையை தடை செஞ்சு தொகுதி வாரியான ஒரு முறையில தெரியும் முறையை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆட்சி ஒரு சிறந்த முறையில கொண்டு செல்லப்படும். மாவட்ட ரீதியான ஒரு பிரதிநிதித்துவம், அந்த மாவட்டத்துக்கு உறுத்துடைய ஒரு பிரதிநிதித்துவத்தை அங்கே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றபடியால் அந்த மாவட்ட ரீதியான அபிவிருத்திக்கு மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக அமையும் என்ற வகையிலே வடக்கு கிழக்கு பொறுத்தவரையிலே அந்த மாவட்டத்துக்குரிய அந்த பிரதிநிதித்துவம் முழுமையாக நிறைப்பப்படும் பட்சத்திலே அந்த மாவட்டம் அபிவிருத்தி காணும் என்ற வகையிலே அந்த திருத்தச் சட்டம் தொடர்பாக மக்களுக்கான ஒரு நன்மை பயக்கும் என கருதலாம். மாவட்ட ரீதியாக வரும் பொழுது அந்தந்த மாவட்டங்களையே அபிவிருத்தி செய்யக்கூடியதாக அந்தந்த மாவட்ட பிரச்சனைகள் இடங்கண்டு செய்யக்கூடியதாக இருப்பதனால இந்த 20 திருத்த சட்டத்தை நாம் வரவேற்கின்றோம். දිවිසියනේ සංශෝධනයේට මේ කකුලෙන් අදින කට්ටිය ඉන්නවනේ. ඒගොල්ලන්ට අපි මේ ඡන්දෙදී දෙනවා මේ ඒගොල්ලන්ට උත්තරයක්. ඇත්තටම අපි එදත් කිව්වේ මේ 19ත් එක්කම මේ 20ත් සංශෝධනය කරගන්න ඕනි කියලා.
විශ්ව සම්මත කරගත්තට පස්සේ මැතිවරණයත් බලාපොරොත්තු වුණා. නමුත් දැන් අපිට තේරෙන්නේ නැහැ අපි මාධ්‍යෙන් දකින්නේ UMP එක එක වෙලාවට එක එක දේවල් කියන. කුඩුකාරයන්ට, රස්තියාදුකාරයන්ට, දූෂකයන්ට සහ සල්ලිකාරයන්ට පාර්ලිමේන්තුවට පිවිසෙන්න පුළුවන් වර්තමාන ක්‍රමය තවදුරටත් පවත්වාගෙන යාමේ අවශ්‍යතාවයක් රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා ක්‍රියාත්මක කරන බව තමයි කියන්න පුළුවන් වෙන්නේ. வடமேல் மற்றும் கிழக்கு மாகாண சபை கூட்டங்களின் போது இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. மாகாண சபை கூட்டங்களின் போது வழங்கப்பட்ட 2 நியமனங்களே இதற்கு காரணமாகும். வடமேல் மாகாண சபையில் வெற்றிடமாக காணப்பட்ட பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்காக இருவரின் பெயர்கள் இன்று பிரேரிக்கப்பட்டன. ஆளுங்கட்சியின் டிகிரி அதிகாரி மற்றும் எதிர்க்கட்சியின் ஹெக்டர் அப்புகாமி ஆகிய 2 உறுப்பினர்களே பிரேரிக்கப்பட்டனர். வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் இதன்போது பகிரங்க தேர்தல் ஒன்றை கோரிய போதிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பை கோரினார்கள். அதன் பின்னர் சபை முதல்வர் ரகசிய வாக்கெடுப்பை நடத்துவதற்கு பிரேரித்தார். எனினும் வாக்கெடுப்பின் போது முதலமைச்சர் வாக்களித்ததோடு அதனை உறுப்பினர்களுக்கு காண்பித்ததோடு அதற்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் மீண்டும் ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற்றதோடு அதில் டிகிரி அதிகாரி 30 வாக்குகளையும் ஹெக்டர் அப்புகாமி 14 வாக்குகளையும் பெற்றனர். இதன் பிரகாரம் மேலதிக வாக்குகளால் பிரதி தவிசாளர் பதவிக்கு டிகிரி அதிகாரி நியமிக்கப்பட்டார். பின்னர் ஆளுங்கட்சியின் உறுப்பினர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளமையால் சபை அமர்வை ஒத்திவைக்குமாறு சபை முதல்வரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதோடு அதற்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். முன்னாள் சபாநாயகரும் சிரேஷ்ட அரசியல்வாதியுமான MH முகமதின் 94 நினைவு தின நிகழ்வு நேற்று நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகரும் சிரேஷ்ட அரசியல்வாதியுமான MH முகமதின் பிறந்தநாள் நிகழ்வின் பிரதம அதிதியாக கலைஞர் MH தாஜ்மஹான் கலந்து கொண்டார். அமுதம் இப்பொழுது முதல் சீடி எங்களுடைய அருமைக்குரிய. இதன்போது இசை முரசு நாகூர் அனிஃபாவின் பாடல்கள் அடங்கிய இருவட்டுக்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு கலைக்கமல் கலாசார மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 1989 ஆண்டு முதல் 1994 ஆண்டு வரை MH முகமது பாராளுமன்ற சபாநாயகராக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் பஸ்டின் துணை செய்தி 10:45 எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.